ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம சட்டுன்னு ஒரு தக்காளி குருமா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, ஒரு திப்பிலி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சோம்பு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சோம்பு ஆட் பண்ணலை. இப்போ ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியுமே நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 7-8 பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா உங்களுக்கு எண்ணெயிலேயே வதங்கி வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி குருமா பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி பண்ணுவீங்க. இதோட டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. இதில் நான் ஒரு ஸ்பூன் போல் உடச்ச கடலை ஆட் பண்ணுறேன். 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உடச்ச கடலையும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறேன். நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணதும் நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தேங்காய் பச்சையாக அரைச்சி ஊற்றினோம்னா குருமா சட்டுன்னு கெட்டு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவலை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா மார்னிங் பண்ணிங்கன்னா நைட்டு வரைக்குமே நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக வெளியே வச்சிங்கனாவே கெட்டுலாம் போகாது, வாசனை வராது, நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் வதக்கினாவே போதும். ரொம்ப நேரம் தேங்காய் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதும் அதை அரைச்சிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு நீங்கள் அது வரைக்கும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் 2 தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளி அரைச்சிட்டே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் போல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது கரம் மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம பேஸ்ட் அரைச்சிருக்கோம். நீங்கள் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குருமா கொதிக்குது தண்ணி ஆட் பண்ணி. இது ரொம்ப ஃப்ளேவர் இப்போவே ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும், உங்களுக்கு சைடில் தெரியும். நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போ நான் திறந்து பார்க்குறேன். எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் நான் வெறும் கோகனட் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம அரைக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இதை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுங்க. ஒரு 1-2 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்திக்கெலாம் கூட நீங்கள் இந்த குருமா வச்சு சாப்பிடலாம். நீங்கள் டெய்லி சட்னி அரைச்சி போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு குருமா பண்ணி பார்க்கலாம் சட்டுன்னு. நமக்கு இது காயெலாம் தேவையில்லை. வெறும் வெங்காயம், தக்காளி, தேங்காய் இருந்தாவே சூப்பராக ஒரு குருமா பண்ணிடலாம். இதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி குருமா பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நான் மூடி வைக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் வதக்கி எடுத்துருக்கோம். அதனால் இது உடனே உங்களுக்கு வெந்துடும். நான் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அடிக்கடி அப்புறம் இது தான் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு சூடாக இட்லியோட சுட சுட தோசை, இட்லிலாம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ராவே ஒரு தோசை, ஒரு இட்லிலாம் நம்ம சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ஒரு டைம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.